submit your assignment. Okay, first I'll clarify that doubt, how to submit your assignment. Okay, so I'll just share the course page where you have the assignment submission. Okay, so actually I am now logged in as a student in the name PGAC 20. This is the name of the, as a student I have logged in. Okay, so this you have your assignment. What you need to do, actually the assignment is due today. Today night 12 o'clock is the last date for submitting the PDF. You need to create a PDF. Okay, you need to create, நீங்க ஒரு PDF create பண்ணணும். அதுல first page வந்து நீங்க இண்டிவிஜுவலா ப்ராப்ளம் பட் சால்விங் என்ன உங்க ஏரியால கண்டுபிடிச்சீங்க, அந்த கொஸ்டினர் ஆன்சர் பண்ணலாம், அல்லது நீங்களாவே டைப் பண்ணிடலாம் என்ன ப்ராப்ளம் நீங்க வேர்ட் சால்விங் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு, என்ன ஐடியா கண்டுபிடிச்சீங்க அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. செகண்ட் பேஜ், அதாவது செகண்ட் ஃபைல் என்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்க கிளாஸ் கூட சேர்ந்து, அதாவது உங்க குரூப் கூட சேர்ந்து, இப்போ உங்களோட நீங்க ஒருத்தரும் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி வந்திருப்பீங்க. அதை சார்ட் அவுட் பண்ணி டிசைன் திங்கிங் மூலமா எந்த ஐடியாவுக்கு ஐடியேட் ஃபேஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஈவன் இஃப் யூ ஆர் டன் எம்பத்தைசிங், ஐடியா வரைக்கும் பண்ணா கூட போதும். இஃப் யூ கான் ஃபார் எம்பத்தைசிங்னா நீங்க கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், ஏதர் ஃபோன்லயோ இதுலயோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வச்சு அதான் உங்களுடைய செகண்ட் இது. தேர்டு வந்து இண்டிவிஜுவலா உங்களுடைய சக்சஸ் மீட்டை வரைய சொல்லியிருந்தேன். இண்டிவிஜுவல் டிராயிங் ஷுட் பி தேர். ஃபோர்த் வந்து இண்டிவிஜுவல் டிராயிங் நீங்க வரைஞ்சிட்டு உங்க இன்ட்ராக்ட் பண்ணி ஃபைனல் டிராயிங் இருக்கணும். ஸோ அந்த ஃபைனல் டிராயிங் என்னன்றதை வரையணும். ஓகே, ஸோ இந்த நாளையும் ஒரு சிங்கிள் பிடிஎஃபா மாற்றி அதை வந்து உங்க சிஸ்டத்தில் வச்சிங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க, ஒரு ஒர்க்கு கீழே ஆட் ஆர் கிரியேட். ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் லிங்க் வரும், ஃபைல் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைல் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபைலை கிளிக் பண்ணோன்னே உங்களோட கூகுள் டிரைவ் ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நமக்கு செகண்ட் டேப் இருக்கு பாருங்க, அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அப்லோடில் போயிட்டு ப்ரௌஸ் ஃபைல் கொடுங்க. ஸோ ப்ரௌஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி ஒன்று இருக்கு. ஐம் ஜஸ்ட் அப்லோடிங் ஆர் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் பேப்பர், ஐ எம் அப்லோடிங். இது பிடிஎஃப் ஃபைலாக இருக்கு, ஐம் ஜஸ்ட் அப்லோடிங் இட். ஓகே, ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். ஃபைல் அப்லோட் ஆன உடனே, ஓகே, ஸோ ஃபைல் அப்லோட் ஆன உடனே டேர்ன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். முதல்ல ஃபைல் அப்லோட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் டேர்ன் இன் கொடுத்தாதான் இந்த ஃபைல் வந்து இந்த அசைன்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணதா அர்த்தம். ஒன்லி இஃப் யூ கிவ் டேர்ன் இன் த அசைன்மெண்ட் இஸ் சப்மிட்டட். இப்போ நான் டேர்ன் இன் கொடுத்தோன்னா அசைன்மெண்ட் சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ த அசைன்மெண்ட் இஸ் சப்மிட்டட். இப்போ எனக்கு நான் பார்க்கும்போது தட் வில் ஷோ த அசைன்மெண்ட், யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு காட்டும். இது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் சப்மிட் பண்ணணும். ஒவ்வொருத்தரையோட இதுலயும் 4 விஷயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து அவங்க இண்டிவிஜுவலா பண்ண ஒர்க் ப்ராப்ளம் பட் சால்விங். செகண்ட் இது வந்து டீம்ல டிசைட் பண்ண டிசைன் திங்கிங் பார்ட்டு. தேர்டு ஒன் வந்து அவங்க இண்டிவிஜுவலா வரைஞ்ச சக்சஸ் மீட் டயக்ராம். நாலாவது வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ண டயக்ராம் என்ன. ஸோ இதை 4த்தையும் ஒன்னா சேர்த்து சப்மிட் பண்ணணும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார. ஓகே, ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் அன்சப்மிட் அமுக்குனீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ணது திருப்பி வந்துடும். இஃப் ஐ பிரஸ் அன்சப்மிட் இட் வில் கம் பேக் டு யூ, எனக்கு சப்மிஷன் காட்டாது. ஓகே, ஸோ நீங்க அட்டாச் பண்ணிட்டு டேர்ன் இன் கொடுத்தால ஒழிய இந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகாது. யூ கேன் டெல் வாட் டிஃபிகல்டிஸ் யூ ஃபேஸ்ட். இந்த மாதிரி ஆப்ஷனே வரலையா? இப்போ நான் ஸ்டூடெண்ட் மோட்ல தான் இதை ஓப்பன் பண்ணேன். ஐ ஓப்பன் இட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மோட் ஒன்லி. You can just tell what problems you face. You can unmute and say, பூஜா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரி ஃபைல் நான் கிளிக் பண்ணி போனாலும் எனக்கு வந்து கிளாஸ் ரூம் இருக்கிற பிடிஎஃப்ஸ் மட்டும்தான் சார் காட்டுது. அப்லோடுன்னு கிளிக் பண்ணுங்க. எனக்கு அப்லோடுன்னு காட்டவே இல்லை சார். அப்படியே நான் அப்லோட் பண்ணாலுமே அது வந்து
மேபி டிரைவ்ஸ் உங்க ஃபைல் cannot be uploadedன்னு வருது சார். என்ன வருது? நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன் சார். டிரைவ்ஸ் ஃபைல் cannot uploadன்னு சரி, வருது. நான் பார்க்குறேன் அது என்னன்னு பண்ணுறதுன்னு. இன்கேஸ் வரலைன்னா நான் டேரெக்டாக டவுன்லோட் அப்லோட் பண்ணுறது வேறு ஆப்ஷன் கொடுக்குறேன். மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சரி, வேறு யாரோ ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஷேல் வி மூவ் ஆன் டு கூகுள் ஃபார்ம் மெத்தட் டு சப்மிட். கூகுள் ஃபார்ம் மெத்தட் சப்மிட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம் மெத்தடில் வந்து எனக்கு எவாலுவேட் பண்ணுறது கஷ்டம். நான் ஃபார்மை ஒவ்வொருத்தராக டவுன்லோட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும். கூகுள் கிளாஸ் ரூம்னா எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகிடும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் வியூ அண்ட் ஐ கேன் கிவ் மார்க்ஸ். எனக்கு மார்க் எவாலுவேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் மார்க் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தட்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் புட்டிங் இன் கூகுள் கிளாஸ் ரூம். கூகுள் ஃபார்ம்லையும் பண்ணலாம். கூகுள் ஃபார்மில் தான் இட் இஸ் லெபோரியஸ் ப்ராசஸ். நான் ஒருத்தர் அசைன்மெண்ட்டாக எடுத்து நோட் டவுன் பண்ணி எழுதணும். இதுனா நான் அங்கங்கே அசைன்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே மார்க் கொடுத்துருவேன். ஸோ தட் வில் பி த ஈஸியர் ஒர்க். ஓகே, அதுவும் ஒர்க்கு தான். 75 டாக்குமெண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றதும் ஒர்க் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி தட் வில் பி ஈஸியர். Okay, to view 70 documents. So we'll actually start today's session. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாரும் உங்களுடைய டிசைன் திங்கிங்ல என்ன ஐடியா ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்றத நீங்க எழுத போறீங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் we are sharing you a கூகுள் ஜாம்போர்ட் லிங்க் ஷேர் பண்றோம். உங்களுக்கு கூகுள் ஜாம்போர்ட் லிங்க் ஷேர் பண்றேன். அதுல இப்போ உங்களோட சாட் விண்டோல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, கூகுள் ஜாம்போர்ட் லிங்க். ஸோ இதுல வந்து இந்த ஜாம்போர்ட்ல பாத்தீங்கன்னா it will actually show you I just opened that Jamboard. So this is a Jamboard. இதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதுல 10 பேஜ் இருக்கு. ஒரு டீமுக்கும் ஒரு பேஜ் இருக்கு. each team has one page. ஓகே, ஸோ இதுல நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, இங்க எய்தர் நீங்க வந்து மவுஸை வச்சு எழுதுற மாதிரி எழுதலாம். இங்க பென்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அதை வச்சு எழுதலாம். அல்லது இங்க பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸே இருக்கு. டைரக்டா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிடலாம். என்ன ஐடியா டிசைன் திங்கிங் மூலமா நீங்க ஃபைனலா ஐடென்டிஃபை பண்ண ஐடியா தட் யூ ஹேவ் டு டைப் இன். 10 டீமுக்கும் இங்க வந்து 10 பேஜ் இருக்கு. ஸோ அவங்கவுங்க டீமுக்கு ஏற்ற பேஜுக்கு நீங்க போயிடணும். ஸோ உங்க டீமுக்கான பேஜுக்கு நீங்க போயிட்டு, ஸோ டீம்ல இருந்து ஒருத்தர் பண்ணாலும் சரி, டீம் லீடு மட்டும் பண்ணாலும் சரி, இட் இஸ் நோ இஷ்யூ. யாராவது ஒருத்தர் யாருக்கு வந்து ஜாம்போர்ட் உங்களுடைய கூகுள் ஐடியை வச்சு உள்ள போங்க. ஐ திங்க் ஐடி கேக்குதா? Does it ask for the ID? ID கேக்குதாப்பா? முதல்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. Tell me if it asks for ID, go with your PEC ID. ID கேட்டுச்சுன்னா உங்களோட PEC ID வச்சு போங்க. ஜிமெயில் ஐடியில் ஒர்க் ஆகாது, உங்க PEC ஐடியில் மட்டும்தான் வரும். நான் PEC ஐடிக்கு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க PEC ஐடியை கிளிக் பண்ணுங்க, இந்த ஜாம்போர்டை ஓப்பன் பண்ணுங்க. ஜாம்போர்டை ஓப்பன் பண்ணி உங்க பேஜ் 10 பேஜ் கொடுத்துருக்கேன் நான். I have given 10 pages for 10 teams. I want you to use the text box option use பண்ணி, you need to type in what is the final thing you have identified. Okay, so Pooja and Vignesh are there. Others 10 டீம்ல இருந்து ஒருத்தர் வந்தாலும் போதும், இல்ல எல்லாருமே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் இருக்கணும். இங்க அட்லீஸ்ட் ஒரு டீம்ல இருந்தும் ஒருத்தர், 1 person per team has to come into the Jamboard, open your page, type in your design thinkingல என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்க that you have to type in. சார் லிங்க் கிளிக் பண்ணா டைரக்டா ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்காக போகுது சார். ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது சிம்பிள் தான், அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்ம முக்காவாசி நிறைய கிளாஸஸ் ஜாம்போர்ட்ல பண்ணுவோம். ஓகே சார், ஜாம்போர்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சின்ன ஆப் தான் அது. சார் உள்ள போகுது சார். ஓகே, ஸோ உங்களுடைய பேஜுக்கு போயிடுங்க. 10 பேஜ் இருக்கு, உங்களுடைய பேஜுக்கு போயிடுங்க. உங்க பேஜில் போயிட்டு டிசைன் திங்கிங்ல உங்க டீம் மூலமா நீங்க என்ன ஐடியா சூஸ் பண்ணீங்க, அந்த ஐடியாவை மட்டும்
அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதுங்க. இங்க 10 பேஜ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம், அதுக்குள்ளே எழுதி முடிச்சிருங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளார என்ன ஐடியா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எழுதுங்க. அஞ்சு நிமிஷம்ன்றது ரொம்ப அதிகமான டைம், அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். சார் வியூ ஒன்லி ஆக்சஸ் இருக்கு சார். அதுல சார் ரைட் பண்ண முடியல சார். வியூ ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் சார் இருக்கு. அதுல நாங்க எழுத முடியல சார். அதுல you're not able to write. Yes sir. Okay, just a minute. Okay sir. I'm updating the link. இப்ப பாருங்க. Are you able to write now? அப்படிதான் சார் இருக்கு. I'm just sharing the link. New Edit link. option இருக்கு பாருங்க. சார். சேஞ்ச் ஆயிடுச்சா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா ரெஃப்ரெஷ் change பண்ணுங்க. ஆகுது சார். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. You'll be able to write in. Yes sir. Yeah. கிறுக்காதீங்க. ஓகே, அதர்ஸ் யார் அங்க கலந்துக்கலையோ அவங்க மட்டும் இங்க பாருங்க. Those who are not writing there, just see this video. Thinking is a 5-step process to come up with meaningful ideas that solve real problems for a particular group of people. The process is taught in top design and business schools around the world. It has brought many businesses lots of happy customers and helped entrepreneurs from all around the world to solve problems with innovative new solutions. Step 1. Empathize. The purpose of step 1 is to conduct interviews that give you an idea about what people really care about. We need to empathize with their situation. For example, if you want to help old people, you might find that they want to keep the ability to walk around. In your conversations, they might share with you different ways they can do that. Later into the interview, you'll want to dig a little deeper. Look for personal stories or situations where things became difficult. Ideally, you redo the process with many people with the same problem. Step 2. Define the problem. Looking at the interviews, you can now understand the actual needs that people are trying to fulfill with certain activities. One way to do that is to underline the verbs or activities that the people mentioned when talking about their problems, like going for a walk, meeting old friends for tea, or simply going grocery shopping around the corner store. You might realize it's not so much about going out, but more about staying in touch. After your analysis, formulate a problem statement. Some elderly are afraid to be lonely. They want to stay connected. Step 3. Ideate. Now focus only on the problem statement and come up with ideas that solve the problem. The point is not to get a perfect idea, but rather to come up with many ideas, like unique virtual reality experiences, senior-friendly hoverboards, or a modified pushcart. Whatever it is, sketch up your best ideas and show them to the people you are trying to help, so you can get their feedback. Step 4. Prototype.
Now take a moment to reflect on what you have learned from your conversations about the different ideas. Ask yourself, how does your idea fit in the context of people's actual lives? Yes. Your சார் Next V1 one. ஆப்ஷன் மட்டும் தான் சார் காட்டுது திரும்ப. இல்ல எடிட் மாத்திட்டேன் ஆப்ஷன். அது எப்படி சார் ரெஃப்ரெஷ் பண்றது? எப்படி ரெஃப்ரெஷ் பண்றதுன்னா ப்ரௌசர்ல தானே ஓபன் பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அந்த மேல பேஜ் ரெஃப்ரெஷ்னு ஏதோ ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அப்படி எதுவும் இல்ல காட்டவே க்ளோஸ் இல்லையே பண்ணிட்டு சார். திருப்பி ஓபன் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார். அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பேஜ் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். Okay. So how many of them have typed? யாராவது ஒருத்தராவது டைப் பண்ணிருக்கீங்களா? Okay, good. Be positive has done. We have an idea of developing a facility, mostly an app or website, which deals with each registration of tickets in travel agencies. That is for booking tickets for tour. It includes a package of all lists of travel agencies in a certain region being listed and reserving the tickets via online platform. Good. Okay. Okay, to make a drone which sprays pesticides, it is existing in other countries. In India it is just developing, so getting cost efficient will make it work. The customers are farmers. Good. Smart bicycle sharing. Okay, you mean to be within the premises of the college. Okay, good. Even if you see in IITs they have option to உள்ளார வந்து இப்போ ஐ திங்க் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கான்னு தெரியல, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ தே வில் டிரான்ஸ்போர்ட் பீப்புள். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கா? நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ தேர் வில் பி ஐஐடியில் பார்த்துருக்கேன். ஐஐடியில் வந்து பஸ்ஸஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸ் which will transport you people there. Okay, other teams make to bring out rain harvest. What do you mean by to bring out rain harvest? Optimize the team. Rain harvest na enna artham? What do you intend to say to bring out rain harvest? Okay, in the meantime we'll finish off this video. solution could be a combination of a new idea and what is already being used. Then connect the dots, sketch up your final solution, and go build a real prototype that's just good enough to be tested. Step 5. Test. Now test your prototype with actual users. Don't defend your idea in case people don't like it. The point is to learn what works and what didn't, so any feedback is great. Then go back to ideation or prototyping and apply your learning. Repeat the process until you have a prototype that works and solves the real problem. Sir, Now you are ready to change the world Next. or please share the link, sir. அப்பா Please share the link, sir, again. அகைன் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க சாட் விண்டோல. எடிட் பண்ண இல்ல sir, பிறகு இப்ப வெளியே போயிட்டு வந்துட்டேன் சார், வர மாட்டேங்குது சார். okay, ஓகே again I தேங்க் have யூ சார். shared. Okay, make it fast. You have 2 minutes more. Okay, to bring out okay, to bring out the rain harvest on the streets. As for today, we see only houses and roads and no place for soil to get water. Therefore, let's save the roof. Okay, good. To mask team, no input so far. Mask team la yarume online la illaya? சார் டைப் ஒன்லி ஆக்சஸ் தான் சார் வருது. புரியலமா? டைப் ஆப்ஷன் வர மாட்டேங்குது சார். Okay, brainiacs for institution. Okay, coalition maze. Okay, entrepreneur team எஸ் சார். type பண்ணலையா ஒன்னும் எதுவும்? நோ சார். Why? ஆப்ஷனே காட்டவே மாட்டேங்குது சார், டைப் பண்ற ஆப்ஷனே. editing வரலையா? எஸ் சார், ரீநேம் மட்டும் தான் சார் காட்டுது, எடிட்டிங் ஆப்ஷன் காட்டவே மாட்டேங்குது. அதனால ரெஃப்ரெஷ் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா? பண்ணோம் சார். எடிட்டிங் ஆப்ஷன் பண்றாங்களே மத்தவங்களாம், அப்படின்னா உங்களுக்கும் வரணும்ல. பெக் ஐடி தானே யூஸ் பண்றீங்க? எஸ் சார், பெக் எடிட் சார். பெக் ஐடி இன்னும் வரணும். வேணா ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. சார் டெஸ்க்டாப் சைட் யூஸ் பண்ணி நான் பண்ணேன் சார். எனக்கு வந்து ஓகே ஓகே, டெஸ்க்டாப் சைட் யூஸ் பண்றீங்களா? எது யூஸ் பண்ணாலும் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஓகே,
Austellus team. Austellus team, no outputs. 8, 9. Okay, 9 கொடுத்திருக்காங்க. Okay, 10 also not given. Okay. Before this class end or before today evening, you fill it up. Okay. We'll move on to the session actually. I'll just stop. Okay, all of you just come back. We'll continue the class, then you try to fill it later. Okay. 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 So we'll move on. எல்லாரும் வந்துட்டீங்களா திருப்பி? Come back to the presentation, all of you. All of you are back here. எல்லாம் வந்துட்டீங்களாப்பா? Okay, thank you. Fine. So we'll actually I have put some videos 3 days before. We'll discuss some of the concepts related to that. Okay. So one is customer versus consumer. You might know what is the difference between a customer and a consumer. Okay. For example, you take any baby product. For example, I'll just take, I get Pediasure for my kid. Okay. So Pediasure is a product which is giving nutrition for babies. Okay. Now, who is a customer here? So there's a difference between a customer and a consumer. There's a difference between a customer and a consumer. I'll just choose a different color. Okay. So what is who is the customer? So here I am the customer. The parents are the customers. Who is the consumer here? யாரா unmute பண்ணிட்டு சொல்லுங்க. Infant Okay. sir. Yeah, babies. Exactly. எழுதிருக்காங்க எல்லாருமே chatல. Okay. So babies are the consumer. So there's a difference between a customer and a consumer. Can you identify the difference? Or you take any gift items. Okay. You are the customer. Who is the consumer? The consumer is the person whom you are gifting the object. Okay, that's the thing. Okay. In a similar way, you can identify, tell me a product where you have the customer and consumer same. Customer and consumer same. Example. Fridge. Okay. Yeah. So fridge is a object where you are the person who buying it and you will be the people will be using it. Oh, it's excellent. Okay. TV. Good. And list out more numbers. Phone. Okay. Good. Phone you can also gift. Okay. Fine. Then chat window type பண்ணுங்க. Washing machine, car. Exactly. Bike. Okay. Give me example like customer is different, consumer is different. Apart from gift and this thing, can you give another example where, okay, diaper, very good. Then watches, you can also buy for yourself. Try to get a distinct example where your customer is different and your consumer is different. Diaper is an example. Say any baby products. Then, okay, toys. Then I need some more examples. Video game. Okay. Video game, even students are able to get walking stick. Again, that's not a clear distinction. Perfect, Ashwant. Animal food. All the pet supplies. Okay. Suppose I have a fish tank in my house. I usually get this tanyu or some food. Okay, for that one. Okay. So for example, you might have a bird. You're getting something. Okay. A furniture in hotel. What do you mean by a furniture in hotel? School, college, books.
ஸ்கூல் காலேஜ் புக் ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. காலேஜ் புக்ஸ் நீங்களே தான் வாங்கிக்கிறீங்க. பெஸ்டிசைட்ஸ் ஏன் ஃபார்மர்ஸ் வாங்க மாட்டாங்களா? இன் வாட் வே யூ ஆர் சேயிங் பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர் கம்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கன்சியூமர் அண்ட் கஸ்டமர்? யாருக்கு வேணுமோ அவங்க தானே வாங்குறாங்க. In what way you are saying it is different customer and consumer? Deepan and Pooja. சார் பெஸ்டிசைட ஃபார்மர் சாப்பிட முடியாதுல்ல சார்? ஏய் சாப்பிட முடியாதா? டேய் சாப்பிடுற பொருளடா இது? இல்ல சார், பெஸ்டிசைட் அவங்க கன்சியூம் பண்ண மாட்டாங்களா சார்? அவங்க கன்சியூம்னா சாப்பிடுறது கிடையாது. யூஸ் பண்றது கன்சியூம் தான். நம்ம பெனிஃபிட் ஆனாதான் சார் நம்ம கன்சியூமர் அதுல இருந்து. ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணாலும் கன்சப்ஷன் தான் அது பேரு. இப்போ நெட் கன்சப்ஷன் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நெட்டை யூஸ் சாப்பிடுறதுன்னு அர்த்தமா? நெட் யூஸ் ஆகுதுல அதான் கன்சப்ஷன். கன்சப்ஷன்னா யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் நெசசரிலி இட் ஹஸ் டு பி ஈட்டன். ஓகே ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த ஃபெர்டிலைசரும் இது பொறுத்த வரைக்கும் இட் இஸ் போத். பிளான்ட் வந்து கேனாட் பி எ கன்சியூமர். பிளான்ட்டை வந்து ஒரு கன்சியூமர்னு சொல்ல முடியாது. ஓகே fine. So these are the examples of difference between consumer and customer. Okay, fine. Now actually once we have identified, we did design thinking, and we have identified what is the difference between a customer and a consumer. We are actually targeting towards what are the different types of markets. Okay, இப்போ இதில் ஆக்சுவலாக 4 டிஃப்ரெண்ட் டைப், இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கு. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ பிரீஃப் ஆஃப் தீஸ் வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் தட் இஸ் அவைலபிள். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். ஸோ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்னா மார்க்கெட் இப்போ கரண்டாக ரன்ல இருக்கு, அதில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. மார்க்கெட் வந்து இட் இஸ் அதில் ஒரு புது ப்ராடக்ட் நீங்கள் எட்டுன்னு வரணும். ஏன் இப்போ மார்க்கெட் டைப்பை பற்றி நம்ம படிக்கிறோம்னா, entrepreneurs need to identify எந்த மார்க்கெட்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ப்ராடக்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது, ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணும்போது எந்த மார்க்கெட்ல சேல் பண்ண போறோம். ஸோ சில இடத்துல எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், ஊறப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல. அப்போ entrepreneurs வந்து ஒரு புது ப்ராடக்ட் எட்டுன்னு வரணும்னா ரொம்ப யூனிக்காகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து சக்சஸ் ஆகும். ஓகே, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் இஸ் ரன் பை த எக்ஸிஸ்டிங் டாப் ஜெயண்ட்ஸ். Can you give examples of existing market? Existing market examples. Existing market. Amazon is an existing market. Okay, you can be more specific. Mobile phone generally sollama, you can just put OnePlus is an existing market. OnePlus is existing. Okay, okay. Tata, Netflix, exactly. Netflix, good. So these are all existing markets. So Netflix, Tata, I can put what are the things you have? HP, okay, Jio, okay. What these are all existing markets. இதுல வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் எட்னு வரணும்னா you need to compete high. Okay, that's the thing. Second one is new market. மார்க்கெட் இல்ல சுத்தமா, புதுசா ஒரு ஐடியா வெட்னு வரீங்க. ஸோ இது வந்து மக்கள் வந்து இந்த நியூ மார்க்கெட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஸ்விட்சிங் காஸ்ட் இஸ் த திங் தட் இன்வால்வ்ஸ், பட் இஃப் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரெப்புடேஷன் அண்ட் திங், பீப்புள் ஆர் நவ் வில் கம் ஃபார்வர்ட். ஓகே, நியூ மார்க்கெட், கம்ப்ளீட்லி நியூ மார்க்கெட், எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு மார்க்கெட். ஓகே, ஸோ காம்படிட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. You need to identify. For example, I'll just tell a very classical example of new market was in 2010. 2010ல ஹெல்த் கார்ட் அப்படின்னு ஒரு இது லான்ச் பண்ணாங்க. ஹெல்த் கார்ட்னு ஒரு இ-காமர்ஸ் சைட் லான்ச் பண்ணாங்க. திஸ் இஸ் அந்த டைம்ல வந்து இ-காமர்ஸ் வந்து பூமிங் டைம், அப்பதான் ஸ்டார்ட் ஆகிற டைம். அப்போ ஹெல்த் கார்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். Slowly they have gained market and now they are very successful. Health cart வந்து will supplies. ஏன் இந்த ஹெல்த் கார்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, ஒரு குவாலிட்டியான மெடிசன் நெட்ல வந்து நம்மளால கரெக்டாக சொல்லவே முடியாது. ஸோ ஹெல்த் கார்ட் வந்த பிறகுதான் அந்த ஐடியா வாஸ் ரெவல்யூஷனைஸ்ட். ஓகே, நியூ மார்க்கெட், ஃபைன். தென் அடுத்தது வந்து ரீசெக்மெண்டட் மார்க்கெட்.
ரீசெக்மெண்டட் மார்க்கெட்னா இருக்கிற மார்க்கெட்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூடியூப் வந்து இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் வீடியோஸ் எவ்ரிதிங். யூடியூபோட ஒரு சப்சிடரி மாதிரி ஒன்லி பிக்சர்ஸ் மட்டும் அப்படின்னா நம்ம ஸ்னாப்ஷாட், ஸ்னாப் இது, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம். ஓகே, ஒரிஜினல் மார்க்கெட் வாஸ் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் ரீசெக்மெண்டட் இஸ் இன்ஸ்டாகிராம். ஓகே, அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து டார்கெட் பண்ணா இட் இஸ் a resegmented market. Can you give an example of resegmented market? Pinterest, சொல்லிட்டேன். Pinterest, Instagram, all resegmented markets. Okay, TikTok is also a resegmented market. Where YouTube Music, yeah, Prime ஒரிஜினலா இருந்ததை Prime மியூசிக் தனியா எடுத்துன்னு வந்தான், Prime Video தனியா எடுத்துன்னு வந்தான். Okay, all those are all resegmented markets. Okay, so resegmented markets, TikTok, Pinterest, Instagram, Snap thing, everything you can. So the next one is clone market. Clone market na வேற ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எடுத்துன்னு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறது பேரு clone market. Okay, so for example, Swiggy started in Pondicherry, no, it's a clone market. இல்ல ஸ்விக்கி மாதிரியே இப்போ காரைக்காலில் இருக்கக்கூடிய மேங்கோ ஆர் you have one more thing, I think I don't remember the exact name, Thookuchetti or something. Okay, they are trying to replicate already or successful இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டை they try to replicate in a small place. Okay, அப்பனா கேர்ஃபுல்லா அந்த மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். Okay, that's a clone market. Fine, so these are the different types of market. இதுல more successful for entrepreneur point க்கு பார்த்தீங்கன்னா resegmented market is the most successful for, so you can concentrate on a smaller area. You can concentrate on a smaller area. Okay, so in the resegmented market அல்லது small segment மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பேர் வந்து niche marketing. Okay, it's called as niche marketing. இதான் நான் சொன்னேன். ஸோ இப்போ செக்மெண்டிங்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம். நான் ரீசெக்மெண்டிங் சொன்னேன், செக்மெண்டிங்னா என்ன பேசிக்கலா அப்படின்றத பார்ப்போம் முதல்ல. ஓகே, ஸோ இதான் இந்த மார்க்கெட்டை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்னா the customers are known. ஸோ புதுசாக ஒரு கஸ்டமர் வரணும்னா பெர்ஃபார்மன்ஸ். என்ன ப்ராப்ளம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிராண்ட் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, பிராண்டிங், சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து ரிஸ்க். ரீசெக்மெண்டட் மார்க்கெட்ல கஸ்டமர் நமக்கு தெரியும், ரொம்ப சின்ன கஸ்டமர் பேஸ். ஓகே, அண்ட் வாட் இஸ் த கஸ்டமர் நீடுக்கு வந்து நம்மளால பெட்டரா கொடுக்க முடியும். ஏன்னா யூ ஆர் ஷ்ரிங்கிங், ஒரு சின்ன ஏரியாக்குள்ள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றோம். இட் இஸ் a ரீசெக்மெண்டட் மார்க்கெட். ஸோ அசோசியேட் ரிஸ்க் வந்து மார்க்கெட் அண்ட் ப்ராடக்ட் ரீடெஃபினேஷன். உங்க மார்க்கெட் என்ன ப்ராடக்ட்ன்றது ரீடிஃபைன் பண்ண மாதிரி இருக்கும். அகைன் இங்கேயும் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். நியூ மார்க்கெட்ன்றது கம்ப்ளீட்லி அன்னோன், கஸ்டமருக்கு தெரியாத ஒரு மார்க்கெட். ஓகே, ஸோ இதுல வந்து இட் மே டேக் அ பூம் ஆர் இட் மே ஃபெயில், both the possibilities are there. Okay, clone market வந்து possibly known, it's a local version of the existing big thing. Okay, that's called as a clone market. So what I mean by segmentation, we can actually divide it into 5 different types. So first one is based on geography. அதான் நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நம்ம இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீ வில்லிபுத்தூர் பால்கோவா. ஸோ அப்புறம் என்னென்ன சொன்னோம், வேற என்னென்ன சொன்னோம், அதர் ஷார்ட்ஸ், தலப்பாக்கட்டு பிரியாணி. தலப்பாக்கட்டு பிரியாணி. ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியலா வந்து ஒரு ஜியாகிரபியில ஸ்டார்ட் ஆனது. ஓகே, ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஸ்டார்ட் ஆகி அங்கிருந்து இட் வெண்ட் டு அவுட். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் ஜியாகிரபி. ஒரு ஜியாகிரபி ஒரு இடத்துல இருந்து, ஒரு இடத்தோட பேர்ல இருந்து சொல்றக்கூடியதுல இருந்து வரக்கூடியது. That's based on geography. Okay, second வந்து demographics. Demographicsனா ஏஜ் பொறுத்தோ, ஜெண்டரை பொறுத்தோ, இல்ல வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்புக்கு. மேபி யூ ஹேவ் ஹர்ட் ஆஃப் L'Oreal anti-aging creams for older women. Okay, that's again targeting a demographic.
That is again targeting a demographic. Okay. The third one is psychographics. It is based on person's interest. It's based on person's interest and liking. For example, Kellogg's Special K is for targeted towards who are fitness related people. யாரெல்லாம் fitness, normal Kellogg's வந்து நார்மலா இருக்கும். Kன்றது வந்து those who are concentrate about fitness. Okay. So nutrition, on that basis Special K, that is psychographics, based on interest and liking. Okay, that's psychographics. The fourth one is behavior. Behavior is how people buy. Okay, suppose ஒருத்தர் வந்து ரெகுலரா வாங்குவாங்க, ஒருத்தருக்கு சில பர்டிகுலர் டேஸ்ட் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு காஃபி பிடிக்கிறவங்களும் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு டீ பிடிக்கும். நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய இடத்துல டீ டைம் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் டீ லவ்வர்ஸ். இங்கே ஒரு 10-15 வெரைட்டி ஆஃப் டீ இருக்கும். சாரி, ஐ எம் நாட் மெர்கண்டைசிங் டீ டைம், பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் பிஹேவியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு காஃபி பிடிக்கும், சில பேருக்கு டீ பிடிக்கும். ஓகே, சில பேர் ரெகுலரா சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அக்கேஷனலா சாப்பிடும். அந்த மாதிரி பிஹேவியரை டார்கெட் பண்றது ப்ராடக்ட் செய்யலாம். ஓகே, தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் செக்மெண்டிங். அண்ட் த லாஸ்ட் கைண்ட் ஆஃப் செக்மெண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் பெனிஃபிட்ஸ். ஓகே, so I'll give an example is L'Oreal Paris. Okay, so அவங்க anti-aging, reduce wrinkles, multiple advantage, brightens the skin, firms the skin. Okay, so multiple advantage basis la segmentation பண்ணலாம். So these are all ways in which you can segment the market on basis of geography. Geography na location base பண்ணி, on base of demographics, addressing age, economic status. Based on that you have demographics. Psychographics, based on the liking, personal liking, you can just share. Then based on behavior, whether they are doing it daily or doing occasionally, based on their behavior. Last one, it's what is based on their benefits. Okay, so இது பேர்லாம் தான் segment. So either you can concentrate on a single segment, or you can concentrate on multiple segments, or you can concentrate on niche. நிஷ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன செக்மெண்ட், அதாவது ஒரு ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளார நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது பேரு நிஷ் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நிஷ் மார்க்கெட்டிங் தான். ஓகே, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நிஷ் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் சம் சக்சஸ்ஃபுல் நிஷ் மார்க்கெட்டிங் இன் த ரீசெண்ட் ஒன். இது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. This is called lefties. So most of the people will be right-handed. Left-handed people இருப்பாங்க. Left-handed peopleக்கு தேவையான ப்ராடக்ட் தனியா டெவலப் பண்ணிருக்காங்க. It's from San Francisco based startup இது. ஓகே, இந்த ரீசன்ட் 2020ல வந்த ஒரு நிஷ், சக்சஸ்ஃபுல் நிஷ் இது. லெஃப்ட்-ஹேண்டர்ஸ்க்காக மட்டும் இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஓகே, so the niche is left-handed people. So they concentrate only on left-handed people. Nariya gifts. You can just go into this website, leftieslefthanded.com. Okay, so idhula poitu they will give different types of products. See, gifts irukku, gift sets, kitchen products, kids and school, office products, scissors, fun, tools, game. Everything is targeted towards left-handed people. Okay, this is a niche. The second example we are going to see is Bajau. Bajau is again an Indian startup, Indian niche. Okay, so they started in the recent times only. That is selling musical instruments. Selling musical instruments online. Okay, now they are successful company with around say 22, now I think $32 million is their annual revenue. $32 million revenue. Okay, their niches, initially they concentrated on tier 2 cities alone. Okay, அவங்களோட highest customer பாத்தீங்கன்னா மிசோரம், இங்க தான் வந்து அவங்களுக்கு highest customer. So 32 million இப்போ annual revenue வந்து $32 million actually. Okay, so இது வந்து ஒரு Indian company, Indian niche, started as a niche. Okay, they manufactured only musical instruments. Okay, musical instruments sales. Okay, third we are going to see another example is Healthcart, what I told. Okay, so Healthcart is when they had a product of online la
ஸோ இப்போ நிறைய ஆன்லைன்ல இருக்கு, 1mg இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 2010ல இ-காமர்ஸ் பூம் ஆகிற சமயத்தில் when they started, there were no much competitors for them. Okay, so they were the first one in online to sell quality products. Okay, health cart, fine. So their niche is young fitness enthusiasts. இதில் முக்கால்வாசி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் போகிறவங்களுக்கு ப்ராடக்ட் தான் நிறையா இருக்கும். மசில் பிளேஸு, வே ப்ரோட்டீனு, யங் ஃபிட்னஸ் enthusiasts தான் இதை மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, even though it is a general health carton போட்டிருந்தாலும் they concentrate main on young fitness enthusiasts. Okay, and the last one I'm going to tell you about is earlysalary.com. It is again a startup. Okay, இது வந்து மெயினா வந்து அவங்க யாரை கான்சன்ட்ரேட் பண்றாங்கன்னா salaried professionals. salaried professionalல மந்த் எண்ட்ல காசு இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு லோன் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாட் ஃபார் நார்மல் பர்சன், உங்க நார்மலுக்கு லோன் கிடையாது. சேலரி ஏர்ன் பண்றவங்களுக்கு மந்த் எண்ட்ல காசு இருக்காது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் லோன் கொடுக்கறது மாதிரி they have come out with early salary. ஓகே, ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா வாண்டேஜ் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் பிடிக்கிறாங்க. அதாவது இது வந்து எல்லா கார்பரேட் கம்பெனிஸ்லயும் டெய்லி எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எம்ப்ளாயிஸோட அசோசியேஷன் மாதிரி வாண்டேஜ் சர்க்கிள். ஓகே, ஸோ அந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை மட்டும் அட்ரஸ் பண்றாங்க ஆக்சுவலா. ஓகே, you can just explore in the net. It's a business circle where corporate companiesல ஒர்க் பண்றவங்களுடைய salaried persons எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் மாதிரி. ஓகே, ஸோ அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மட்டும் இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க early salary. ஓகே, these are all some of the successful niche markets. Okay, so you need to identify your niche. உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான நிஷ் மார்க்கெட்டிங் என்னன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இப்போ நீங்க உங்க ஐடியாவை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க இல்லையா, you have shared your ideas. You have shared your ideas. I'll just go to the idea bots where you have shared. I'll see. Okay, so we'll try to, so Be Positive has shared an idea. So we are idea of developing a app or website with early registration of tickets. Okay, so something for travel agents. இப்போ நம்மகிட்ட இது இருக்குல்ல, book my show, sorry not by book my show, sorry, makemytrip.com, Bonjour Travels. How far this is going to be different? Be Positive, can you tell? Make my trip இருக்கு ஆல்ரெடி, yatra.com இருக்கு, Be Positive team, kindly respond. How far this is going to be a different one? Make my trip இருக்கு இல்லையா, Make my trip, yatra.com இருக்கு. All these are traveling agents which book your tickets for the tour and do things. Even small venture like Sai Tours, Oro Travels, இந்த மாதிரி நிறைய டூர்ஸ் இருக்கு. How you are different? Be Positive team இருக்கீங்களா? யாரெல்லாம் Be Positive டீம்? Need to answer. Sir. Yeah, just we are reviewing. இது வந்து நான் தப்பு கரெக்ட்லாம் சொல்லல, we are reviewing. சொல்லுங்க சார். அது வந்து பொதுவா இருக்கு சார். இது எப்படின்னா, இப்போ ஒரு ரீஜன்ல இருக்கிற டிராவல் ஏஜென்சிஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி ட்ரை பண்றோம் சார். Okay, you are linking all the travel agencies. ஓகே Okay, okay. இப்போ மேக் மை ட்ரிப்ல என்ன பண்றாங்க? Can you இல்ல மேக் மை ட்ரிப்லயும் they identify all the cities, all the local places. So you are linking all the travel agencies. எஸ் சார். Okay, good, fine. Then we have Bridge is going to give an idea of making a water limiter for multi-story buildings and apartments so that we can limit the usage of water we use lavishly. Okay, so water limiter for multi-storied buildings. Okay, so இதுல இருக்க நிஷ் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? வாட்டர் லிமிட்டர். ஸோ தேர் இப்போ நிஷ்னா இதுல என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் அ சிங்கிள் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க ஏரியா இருக்கு சுதந்திர பொன்விழா நகர்.
இங்க எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க எல்லாத்துலயுமே வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ். அங்க இருக்கக்கூடிய வாட்டர் கன்சப்ஷன் மட்டும் we can monitor. ஓகே, அப்ப இனிஷியலா ஸ்டார்ட் பண்ற நிஷ் இந்த ப்ராஜெக்ட் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நாங்க இருக்கக்கூடிய சுதந்திர புன்விழா நகர்ல இருந்து மட்டும் ஆரம்பிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட். ஓகே, ஓகே, this is one thing. Okay, I'll just expand it. No job, no income during this pandemic for middle class before was a difficulty to run the family. Okay, okay, that's common problem, but how will you tackle it? What is your solution to tackle it? Can you tell any solutions? Have you ideated? சார் இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஹெல்ப் பண்ற மாதிரி சார். ஃபண்டு புரியல. ஃபண்டு ஹெல்ப் பண்ற மாதிரி சார். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஷாப் ஓபன் பண்ற மாதிரி, சின்ன சின்னதா காய்கறி கடை அதே மாதிரி. ஓகே. அதே மாதிரி அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு Pandemic situation is not going to last long, no. After that what you'll do? உங்கள இண்டஸ்ட்ரி அப்போ எப்பப்பெல்லாம் பேண்டமிக் இருக்கோ அப்போ மட்டும் தான் ரன் ஆகுமா? அப்பயும் இல்ல சார், அப்பயும் இருப்பாங்களா சார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே ஓகே ஓகே. இப்ப ரொம்ப இருப்பாங்க சார், அப்ப வந்து கொஞ்சம் இருப்பாங்க சார். அப்பயும் ஹெல்ப் பண்ணலாம் சார். எப்படியா இருந்தாலும் மாற போறது இல்லை சார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே ஓகே. ஸோ பட் நம்ம இது வந்து ஜென்ரல் ஹெல்ப் பிஸ்னஸ் அப்படி போயிடும். நம்ம ப்ராடக்ட்ல ஏதாவது யூனிக்னஸ் இந்த சர்வீஸ் எட்னு வரணும். ஓகே, தென் ஒன்லி இட் வில் பி செல்ஃப் சஸ்டைனபிளா இருக்கும் ரொம்ப நாளைக்கு. The productness, uniqueness should come. Okay, you have to think about it. How to bring the uniqueness. Okay. Oh, super. நல்லா எழுதிருக்காங்க. To reduce accident rates by speed controller based on the speed limit of regions. இது எப்படி இன்னோவேட்டிவா இருக்குப்பா? Inevitable fools, inevitable to reduce accident rate by speed controller. ஆல்ரெடி நம்ம வண்டியிலலாம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கு. What you are trying to say? Yeah. ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும்ல சார். இப்போ வந்து டவுன் இன்சைடுனா ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும், ஹைவேஸ்னா ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும்ல சார். ஓகே. இப்போ வர வண்டியில வந்து எல்லாருமே வாங்குற இதுல வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டவுன் உள்ளே போறாங்க சார். அவங்க ரேசிங் பைக்கு அந்த மாதிரி பண்றப்ப நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் சார். அவங்களுக்கு மட்டும் இருந்தா பரவாயில்ல, அவங்கள சுத்தி இருக்கிற 4 பேருக்கும் பிரச்சனை இருக்கு சார். அப்போ வந்து இந்த டவுனுக்குள்ள ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும்னா அந்த வண்டியில வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லாக் ஆயிடும் சார் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் ரீஜன் தாண்டி ஒரு நல்ல ஹைவே கிட்ட எங்கேயாவது ரீச் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் ஹைவேலன்னா அந்த ஸ்பீட் லிமிட் அன்லாக் ஆகும் சார் அவங்களுக்கு. அதுக்கு ரீஜனுக்கு அதுவே கண்ட்ரோல் பண்ணும் சார் இந்த ஸ்பீடை. வெரி குட் வெரி குட் வெரி குட். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, தட்ஸ் த பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ எனக்கு இது புரியல என்ன சொன்னாங்கன்னு, அவங்க கம்யூனிகேட் பண்ணோட புரிஞ்சிச்சு பாத்தீங்களா? தட்ஸ் தி இன்ஃபர்மேஷன். நைஸ். ரொம்ப கஷ்டப்படாம இப்ப கூகுள் மேப்ல வந்து ரூட்ஸ் இருக்குல்ல சார். ஆமா, அந்த ரூட் கூட லிங்க் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு டிராவல் ஆகிறப்ப அந்த ரீஜன்ஸ்ல இப்ப கூகுள் மேப்ல எங்க ஸ்கூல் இருக்கு எங்க ஹைவேஸ் இருக்குன்னு அதுவே காட்டும் சார். ரொம்ப கஷ்டப்படாம அதுக்கு லிங்க் பண்ணிட்டோம்னா வண்டியை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம் சார். அதுக்குன்னு தனியா ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல சார் மேப்புக்கு. புரியுது புரியுது. சூப்பர் சூப்பர். குட் குட். ஓகே மேன். தென் entrepreneurs ஒன்றும் டைப் பண்ணல. Okay, to make a drone which sprays pesticides. Okay, this is almost like cloning the market. Okay, good. You can concentrate on smaller areas also like this. Then for institution, okay, the cycle. Number college la kuda idoda niche nu pathina number college, our own college we can consider. Automatic irrigation of plants when you require water, it can be taken automatically by checking moisture level so that we need not go to the field. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. But we have to see how much it is getting implemented. It is again depends upon the farmers to switch over to automatic methods. Okay, fine. So in the similar way for ஒரு idea ku you identify what is your niche. Okay, so I think it's time. Can I take 5 more minutes? Already I have taken 4 more minutes. Can I go up to 10:30?
Others? Okay, just 10 more minutes. Sorry, 5 more minutes. Correct. 10:28. I'll just wind up. Okay. I just want to say one more thing. I'll just share that alone. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிளாஸ் ஆக்டிவிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தட் பர்டிகுலர் பார்ட். I'll just go back to the show. சார் Yeah. டீம் ஆண்டர்பிரனர் டீம் அப்படியே ஃப்ளோ சொல்லிடலாமா சார்? என்ன சொல்ல போறீங்க? ஐடியா சார். ஓகே ஓகே, I'll just look into it and I'll just come back. சொல்லுங்க, உங்க ஐடியா சொல்லுங்க. சார் நான் இப்போ எங்கே போனாலும் இப்போ சாவி வச்சிருவேன் சார், மறந்து வச்சிருவேன் சார். அதே பிரச்சனை வந்து நான் எங்கள் அண்ணனும் எங்கள் பெரியம்மா வீட்டில் எங்கே போனாலும் இல்லை சார், ஒரு சாவி வச்சுட்டாங்கன்னா அந்த சாவிக்கு ஸ்டாண்ட் இருக்கும் சார். அந்த ஸ்டாண்டையும் மறந்துட்டு எங்கேயோ வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் தேடிட்டே இருப்பாங்க சார். அதனால ரொம்ப அதுக்காக என்ன பண்ணலன்னா அந்த சாவியில ஒரு சின்னதா ஒரு ஜிபிஎஸ் மாதிரி வச்சுட்டுல சார், நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு அந்த ஆப்போட அந்த ஜிபிஎஸோட லிங்க் பண்ணிட்டோம்னா அது கூகுள் மேப்போட நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம சாவி வச்சுட்டு போறோமோ அதுல அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுனா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடல சார். நம்ம எப்ப சாவி விட்டுட்டு தொலைக்கிறோமோ அப்ப அந்த ஆப்ல வர போயிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது கரெக்டா அந்த லொகேஷன் பார்த்து நம்ம டேட்டா போய் எடுத்துக்கலாம்ல சார். ஓகே, இந்த ப்ராடக்ட்லாம் ஓகே. இந்த ப்ராடக்ட் யாரு வாங்குவாங்கன்னு சொல்லுங்க சார். லோ காஸ்ட்ல பண்ணா எல்லாரும் வாங்குறது. இது வந்து ஒரு டே டு டே ஆஸ்பெக்ட், நம்ம ஒரு அவேர்னஸா இருக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு ஆப் கண்டுபிடிச்சோம்னா இட் இஸ் லைக் வி ஆர் மேக்கிங் அவர் செல்ஃப் லேசி. ஓகே, இதை வந்து நீ யாருக்கு டார்கெட் பண்ணலாம்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு டார்கெட் பண்ணலாம். ஃபார் பீப்புள் இன் ஓல்ட் ஏஜ் அவங்களுக்கு வந்து அவங்க பொருளை எங்க வைக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் நார்மல் பீப்புள் இது வந்து லேசினஸ் தான் சொல்லுவேன். ஈவன் இட் இஸ் மை லேசினஸ் அண்ட் மை கேர்லெஸ்னஸ், ஐ எம் நாட் புட்டிங் இட் இன் ப்ராப்பர் பிளேஸ். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் பீப்புளுக்கு கொடுக்குறோம்னா ஒன்னு யாரும் வாங்க மாட்டாங்க. நார்மலா ஈஸியா இருக்க மெத்தடுக்கு இந்த மெத்தட் ஒரு ஆப், இதுக்கு தனியா ஒரு சாஃப்ட்வேர்னா யாரும் வாங்க மாட்டாங்க. தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கொசு கொள்ற மிஷின் மாதிரி தான், சரியா? தப்பா நினைச்சது வந்து ஓல்டர் பீப்புளுக்கு இஃப் யூ டார்கெட் இட்ஸ் ரியலி அ பூம். ஓகே, அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்காங்க, ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நம்ம டார்கெட் பண்ணோம்னா இட் இஸ் குட். ஃபார் நார்மல் பீப்புள் இஃப் யூ டார்கெட் இட் இஸ் நாட் குட். ஓகே ஓகே சார், thank you. Okay, the last part I'm going to, okay, this is about customer adoption pattern. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாரை நம்ம டார்கெட் பண்ணணுன்றது தான் ஏர்லி அடாப்டர்ஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் இன்னோவேட்டர். சில பேர் இருப்பாங்க, அவங்க என்னன்னா அவங்களாவே புது புது ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு எதுவும் அட்வர்டைஸே பண்ண தேவையில்லை. மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருது அப்படின்னாலே நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்லி தே வில் கோ அண்ட் பை. தே ஆர் கால்ட் இன்னோவேட்டர்ஸ். அவங்க தான் நம்ம ப்ராடக்டை வாங்கி ப்ரோட்டோடைப் வாங்கி நமக்கு அதிகமாக இன்புட்ஸ் கொடுக்குறவங்க அவங்க தான். தட் கன்சியூம்ஸ் ஆக்சுவலி 2.5%. த செகண்ட் கேட்டகரி ஆர் கால்ட் ஏர்லி அடாப்டர்ஸ். இவங்க தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியவங்க. இவங்க தான் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம அதிகமாக சேனலைஸ் பண்ணுறோங்க. நமக்கு சோஷியல் மீடியாவில் வர ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை டார்கெட் பண்ணி தான். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ். நம்ம இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சர்ச் அமேசானில் சர்ச் பண்ணுங்க, சர்ச் பண்ணிட்டு நீங்கள் வேற ஏதாவது ஒரு வெப்சைட் கூகுள் ஓப்பன் பண்ணுங்களேன், நீங்கள் சர்ச் பண்ண ஐட்டம் உங்கள் கூகுள்லேயே காட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக. ஓகே, தட் இஸ் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். ஸோ ஏர்லி அடாப்டர்ஸ் தான் இனிஷியலி தே வில் டார்கெட். ஸோ தட் அவங்களுக்கு தான் வந்து முக்காவாசியான சோஷியல் மீடியா எவ்ரிதிங் அவங்களுக்கு தான் அட்வர்டைஸிங்கே மெயினாக. ஸோ இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் அவங்க ஏர்லி மெஜாரிட்டிக்கு சொல்லிடுவாங்க. ஏர்லி மெஜாரிட்டி வந்து எப்படின்னா அவங்க இமீடியட்டாக வாங்க மாட்டாங்க. ஓகே, அவங்க ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து இன்புட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்லி மெஜாரிட்டி வாங்குவாங்க. ஸோ நம்ம ஏர்லி மெஜாரிட்டிக்கு வந்து நார்மல் மார்க்கெட்டிங் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நான் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சோஷியல் இன்னோவேட்டர்ஸ்க்கு ப்ராடக்ட் கொடுக்கணும், ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் சோஷியல் மீடியா சேனல் மூலமாக அதிகமாக ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஏர்லி அடாப்டர்ஸ் இஃப் தே ஆர் கன்வின்ஸ்ட் from the word of mouth they will give it to the early majority. So early majority will be buying. அவங்களுக்கு வந்து ஜெனரல் மார்க்கெட்டிங் போதும். இதை தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. அடுத்தது இருக்கு பாத்தீங்கன்னா லேட் மெஜாரிட்டி. லேட் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா சம் லோ இன்கம் குரூப்ஸ்ல இருக்கவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆர் லோ இன்கம் குரூப்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா
அவ்வளோ சீக்கிரம் ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து ப்ராடக்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் பார்த்து வாங்கலாமா வேணாமான்றதை பார்த்து தான் வாங்குவாங்க. தட்ஸ் கால்ட் அஸ் லேட் மெஜாரிட்டி. ஸோ இவங்களை எப்போ டார்கெட் பண்ணலாம்னா, நம்ம வெஞ்சர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு we can target the people, and the least targeted people is laggards. laggards என்னன்னா அவங்க அதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல இருந்து மாறவே மாட்டாங்க. ஓகே, they will not be willing to switch over to a new product even if it is having a very good advantage. அப்போ அவங்களுக்கு வந்து some promotional aspects, price, இன்னும் கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ் அது மூலமா அதெல்லாம் வந்து ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது யாருன்னா ஏர்லி அடாப்டர்ஸ். இனோவேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ப்ராடக்ட் எடுப்பாங்க. ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா அட்வர்டைசிங். ஸோ ஏர்லி அடாப்டர்ஸ் மூலமா ஏர்லி மெஜாரிட்டியை பிடிக்க முடியும். இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி நம்ம மார்க்கெட் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு லேட் மெஜாரிட்டியும் லகார்ட்ஸையும் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் திஸ் த எண்டிங் பார்ட். திஸ் லாஸ்ட் ஸ்லைட். ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் வித் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ ப்ரொபோசிஷன் கேன்வஸ். ஸோ இப்போ இத்தனை விஷயம் பேசணும் இல்லையா, இது எல்லா விஷயத்தையும் கன்சாலிடேட் பண்ணக்கூடியது இதுதான். இதை நம்ம பண்ண போறோம் இந்த வாரத்துக்குள்ளார. ஆனால் எப்படி பண்ண போறோம் என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். இதுல ரைட் சைட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகே, யூ ஹேவ் டூ சைட்ஸ். திஸ் இஸ் ரைட் சைட், திஸ் இஸ் லெஃப்ட் சைடு. ரைட் சைட்ல இருக்கிறது கஸ்டமர் பார்ட், கஸ்டமர் சைடு. லெஃப்ட் சைடு இருக்கிறது நீங்க ஆண்டர்பிரனர் சைடு. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், டீட்டெயிலா அப்புறம் பார்த்துக்கலாம். இது கஸ்டமர் சைடு, இது ஆண்டர்பிரனர் சைடு. இங்க 3 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க பாருங்க. இது என்னன்னா என்ன கோல்ஸ், வாட் இஸ் த மெயின் ஜாப் டு பி டன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் வந்து ஹெல்மெட் போட்டுன்னு போகணும், இல்ல ஒரு மாஸ்க் போட்டுன்னு போகணுன்றது ப்ரொடெக்ஷன், அதான் ஜாப் டு பி டன். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்ல போறவங்கன்னு வச்சுங்க, பைக்ல போறவங்களுக்கு ஹெல்மெட் போட்டுன்னு போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபா போறாங்க, அதுக்கு அவங்களுக்கு ஹெல்மெட் தேவை. ஓகே, ஸோ ஜாப் டு பி டன் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், சேஃபா போகணும், அதான் ஜாப் டு பி டன். ஓகே, ஸோ இது வந்து ஜாப் டு பி டன். வாட் ஆர் தேர் கஸ்டமருடைய இதுல, ஓகே, அதுல கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, வாட் இஸ் தேர் பெயின் பாயிண்ட்ஸ். பெயின் பாயிண்ட்னா அவங்களுக்கு இருக்க கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போடுறதுனால என்னென்ன கஷ்டம், ஒன்று ஹெல்மெட் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லலாம், ஹெல்மெட் போடுறதுனால தலைக்குள்ள வேர்க்குதுன்னு சொல்லலாம், ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டுக்க முடியாது, இந்த இடம்லாம் அரிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ், கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ். இது வந்து ஜாப்ஸ் டு பி டன், இது கஸ்டமருக்கு டிஃபிகல்டி, பெயின் பாயிண்ட். ஸோ இது வந்து கெயின்ஸ், என்னென்ன அட்வான்டேஜ். ஸோ சேஃப்டி ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இந்த மாதிரி என்னென்ன அட்வான்டேஜ். ஸோ பெயின் பாயிண்ட் என்ன, கெயின் என்ன, ஜாப் டு பி டன் என்ன. ஓகே, இந்த மூணுத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி உங்க ப்ராடக்ட் இருக்கணும். ஜாப் டு பி டன் மேட்ச் பண்ற மாதிரி உங்க ப்ராடக்டான சர்வீஸை நீங்க கொடுக்கணும். உங்க கஸ்டமருக்கு இருக்க ஜாப், பேசிக் ஜாபை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்களுடைய சர்வீசஸ் இருக்கணும். பேசிக் பெயின் பாயிண்ட்ஸ் ரிலீவ் பண்ற மாதிரி யூ ஷுட் ஹேவ் பெயின் ரிலீவர்ஸ். ஸோ தே கேம் அவுட் வித் சம் ஹெல்மெட். ஹெல்மெட்ல வந்து உள்ளார வந்து ஏர் கண்டிஷனிங் வச்ச மாதிரி ஹெல்மெட் எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ உள்ள மட்டும் கூலா இருக்கும். ஓகே, ஸோ பெயின் ரிலீவர்ஸ். அவங்க பெயின் பாயிண்ட்ஸை எப்படி ரிமூவ் பண்றீங்க, அதே சமயத்தில் காஸ்ட் மாடரேட்டா இருக்கணும். அடுத்தது கெயின் இன்க்ரீசர், கெயின் இன்க்ரீஸ். இதுக்கு என்னன்னா அடிஷ்னலா ப்ரொமோஷன் பெனிஃபிட்ஸ் என்ன கொடுக்குறீங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் 50 கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, இல்ல ஃபர்ஸ்ட் 50 கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அடிஷனல் ப்ராடக்ட் தரீங்க, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ, இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் கெயின் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் கஸ்டமர் சைடு, இது ஆண்டர்பிரனர் சைடு. கஸ்டமர் சைடில் என்ன ஜாபு, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்னென்ன கெயின் தேவை, இது கஸ்டமர்ல. ஆண்டர்பிரனரா நீங்க அவங்க ஜாபை எப்படி சர்வீஸ் பண்றீங்க, அவங்க பெயின் எப்படி ரிலீவ் பண்றீங்க, அவங்க கெயினை எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பண்ண போறோம். இதை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துட்டேன், அந்த வீடியோல பாருங்க. யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் மோர் ஐடியாஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார் டேக்கிங் அவே யுவர் டைம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.